ஜென்ரலாக ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் ரொம்பவே சேஃப்ங்க. இதில் மற்ற மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸில் இருக்கிற மாதிரி இதுலேயும் சில காம்ப்ளிகேஷன்ஸ் அண்ட் சைட் எஃபெக்ட்ஸ் வரதுக்கு சான்சஸ். ஸோ இது ஏன் நம்ம காம்ப்ளிகேஷனில் சொல்கிறோம் அப்படின்னா, இதில் மிஸ்கேரேஜ் ரேட் கொஞ்சம் ஜாஸ்தி. Subscribe to our YouTube channel and press the bell icon so that you don't miss any important updates related to infertility. வணக்கம். ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்ஸில் என்ன சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாமா? ஜென்ரலாக ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் ரொம்பவே சேஃப்ங்க. இதில் மற்ற மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸில் இருக்கிற மாதிரி இதுலேயும் சில காம்ப்ளிகேஷன்ஸ் அண்ட் சைட் எஃபெக்ட்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ மைல்டு காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லை சைட் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலைவலி இருக்கும், சில பேருக்கு வந்து டயர்டாகவே இருப்பாங்க, மூட் ஸ்விங்ஸ், பெல்விக் டிஸ்கம்ஃபர்ட், அதாவது அடிவயரில் கனமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல், இல்லை வயிறு உப்பசம், செரிமான பிரச்சனைகள் அந்த மாதிரி இருக்கலாம். சில பேருக்கு குமட்டல், வாந்தி இந்த மாதிரியும் இருக்கும். சில பேருக்கு இன்ஜெக்ஷன் போடுற இடத்துல வந்து ஒரு பெயினோ இல்லை ஒரு மாதிரி இரிட்டேஷன் அந்த மாதிரி இருக்கலாம். சில பேருக்கு பிரெஸ்ட் ஃபுல்னஸ் இருக்கும். இது எல்லாமே வந்துட்டு ஒரு மைல்டு டிஸ்கம்ஃபர்ட்ஸ் தான். ஸோ ஓஹெச்எஸ்எஸ்னு சில பேருக்கு இது வந்து ஒரு சீரியஸ் காம்ப்ளிகேஷன். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக ஓவரியில் ஃபாலிக்கல்ஸ் பெருசாகிறதுக்கு இன்ஜெக்ஷன் கொடுப்போம். அவங்களோட பாடி வெயிட் எல்லாத்தையும் பார்த்து தான் கொடுக்கறது. சில பேருக்கு அவங்களோட ஓவரி வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக ரெஸ்பாண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஓஹெச்எஸ்எஸ் வரதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ இந்த ஓஹெச்எஸ்எஸில் எப்படி சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயிறு ஒரு மாதிரி வலிக்கிற மாதிரி இருக்கிறது, குமட்டல், வாந்தி இதெல்லாம் இருக்கும். ஸோ சிவியராக இருக்குது அப்படிங்கும் பொழுது அவங்களுக்கு வந்து ஒரு பால்பிட்டேஷன், படபடப்பு இருக்கிறது, மூச்சு விட முடியாமல் இருக்கிறது, வயிறு ரொம்ப வலி இருக்கிறது, இதெல்லாம் வந்து கொஞ்சம் சிவியரான ஒரு ஓஹெச்எஸ்எஸ் சிம்டம்ஸ். இதை வந்து நீங்கள் உடனே டாக்டர்கிட்ட போய் பார்க்குறது நல்லது. ஸோ இதில் எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹை ப்ரோட்டீன் டயட் அண்ட் ஒரு ஹைட்ரேஷன் இம்பார்ட்டண்ட். ரொம்ப ஸ்டர்னுவஸ் எக்ஸசைஸ் பண்ணாமல் பார்த்துக்கோங்க பிக்கப்க்கு அப்புறம். அதே மாதிரி பிக்கப், அதாவது எக் எடுக்கிற சமயத்துலேயும் சில பேருக்கு ப்ளீடிங் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, இன்ஃபெக்ஷன், இதெல்லாம் சரி செஞ்சிட முடியும். ட்ரான்ஸ்ஃபருக்கு அப்புறம் சில பேருக்கு வந்து எக்டோபிக் ப்ரெக்னென்சி வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அதாவது ப்ரெக்னென்சி யூஸ்வலாக கர்ப்பப்பையில் தான் வரும் இல்லையா, கர்ப்பப்பை இல்லாமல் மித்த இடங்களில் வந்து ப்ரெக்னென்சி ஒட்டி வளர்கிறது எக்டோபிக் ப்ரெக்னென்சின்னு சொல்லுவோம். இது ஐவிஎஃப்லேயும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி மிஸ்கேரேஜ் ரேட்ஸும் ஐவிஎஃப்ல இருக்குது. இது வந்து நேச்சுரல் ப்ரெக்னென்சியில் எந்த அளவுக்கு ரேட்ஸ் இன்சிடென்ட்ஸ் இருக்கோ அதே அளவுக்கு தான் ஐவிஎஃப்லேயும் இருக்குது. மற்றபடி பார்த்திங்கன்னா மல்டிபிள் ப்ரெக்னென்சி, அதாவது ட்ரிப்ளெட்ஸ் இல்லைன்னா ட்வின் ப்ரெக்னென்சி வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ஏன் நம்ம காம்ப்ளிகேஷனில் சொல்கிறோம் அப்படின்னா, இதில் மிஸ்கேரேஜ் ரேட் கொஞ்சம் ஜாஸ்தி. அதாவது மல்டிபிள் ப்ரெக்னென்சியில் மிஸ்கேரேஜ் ரேட் கொஞ்சம் ஜாஸ்தி. ப்ரீமெச்சூரிட்டி, அதாவது ப்ரீடம் டெலிவரி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் ஐயூஜிஆர், க்ரோத் ரெஸ்ட்ரிக்டட் பேபிஸ் வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் எப்படி நம்ம சரி செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் டேக் கேர் பண்ணிக்கிறதுல தான். அதாவது ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் ஃபிட்டாக வச்சுக்கணும். பேலன்ஸ் டயட், நியூட்ரிஷியஸ் டயட் எடுத்துக்கிறதுனாலையும், கரெக்டாக ஒரு 8 hours ஸ்லீப்னாலையும் இதெல்லாம் நம்ம சரி செஞ்சிட முடியும். ஹைட்ரேஷன் வெரி இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது சிம்டம்ஸ் இருக்குன்னா நீங்கள் உங்கள் டாக்டரை இமீடியட்டாக போய் பாருங்கள். அவங்க ஏதாவது மருந்து ஆட் பண்ணுறதோ குறைக்கிறதோ அவங்க செய்வாங்க. அதே மாதிரி ப்ரிஸ்கிரைப்ட் மெடிசன்ஸை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓவர் தி கவுண்டர் மெடிகேஷன்ஸ் எடுத்துக்க வேண்டாம். ஸோ ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்ஸ் இஸ் ஆல்வேஸ் சேஃப். Don't get scared. If anything, please see your doctor. Thank you. For more information, visit our website www.indraivf.com or call 1-800-309-4410. Keep following us and leave your fertility-related questions in the comments below and get answers from Indira IVF doctors.